Hello friends, welcome to BMR Bulls Academy. நான் ரகு கோபால் ஃப்ரம் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரியில் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் லாஸ்ட் வீக்கு, செந்தில்குமார்ன்றவர். டியர் சார், யுவர் அனாலிசிஸ் வீடியோ ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ட்ரேட். தேங்க்யூ ஸோ மச். கைண்ட்லி எக்ஸ்பிளைன் அண்ட் போஸ்ட் ஒன் வீடியோ ஃபார் நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் அபவுட் ஹவு டு ஃபைண்ட் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இன்வென்ட்ரி வந்து இந்த டேட்டா வச்சு எப்படி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவாக இன்வென்ட்ரி டைமில் வந்து அதிகமான ஏற்றம் இறக்கம் வந்து இருக்கும். ஓகே, ஏன் அதிகமான ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படின்னா, இப்போ investing.comனு இருக்குது. இதில் பாருங்கள், investing.comல போயிட்டு நியூஸ்னு இருக்கும். இந்த நியூஸ் டேப்பை டிக் பண்ணிட்டு எக்கனாமிக் கேலண்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்கனாமிக் கேலண்டர் வரும். ஸோ இதில் வந்து இந்த டைமிங் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து யூஎஸ் டைமிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இந்த சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி இந்த டைமிங்கில் வச்சா தான் நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் உள்ள டைமை வந்து காமிக்கும், அந்த இன்னைக்குள்ள டேட்டாவை காமிக்கும். யூஎஸ் டைமில் இருந்துச்சு, பொதுவாக வந்து டைமிங்கை மாற்றலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் டைமில் தான் இருக்கும். நேத்திக்குள்ளே இதை தான் அது காமிக்கும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். இதில் வந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படின்னா, பொதுவாக வந்து இன்வென்ட்ரி வந்து நைட்டு 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் கேஸ் இருந்தாலும் சரி. இது வந்து க்ரூட் ஆயில் வந்து 8 மணிக்கும், நேச்சுரல் கேஸ் வந்து 9 மணிக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் கேஸ் வந்து வியாழக்கிழமை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயில் வந்து புதன்கிழமை. இன்றைக்கி வந்து புதன்கிழமை தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த க்ரூட் ஆயில் வச்சு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டுமே சேம் தான். முதல்ல வந்து ஏன் வந்து டேட்டா ரிலீஸ் ஆனவுடனே நான் பொதுவாக வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, இன்வென்ட்ரி டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க வந்து இன்வென்ட்ரி டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நிறைய காரணங்களுக்காக அது அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பொதுவாக ஒரு இந்த ஃபோர்காஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்காஸ்ட்டுன்னு இருந்தாலே இதை வச்சே வந்து முன்னாடியே ட்ரேட் எல்லாமே முடிஞ்சிடும். இன்வென்ட்ரிக்கு முன்னாடியே இந்த ஃபோர்காஸ்ட்டுக்கு உண்டான ட்ரேடு எல்லாமே, இன்வென்ட்ரி ட்ரேடு எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்குறது 7.29 மில்லியன் பேரல் போன இது இருந்திருக்கு. ஸோ போன இதை விட இங்கே -1.200 மில்லியன். அதாவது இதில் வந்து மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போன இதை விட கம்மியாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, குறைவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். பொதுவாக இன்வென்ட்ரி அப்படின்னு எடுத்தானாலே, இன்வென்ட்ரின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்வென்ட்ரி அதிகமாக ப்ரைஸ் வந்து குறையும். இப்போ இதை வந்து ஒரு டப்பாவாக பேரல்னு வச்சுக்கிடோமே, இன்வென்ட்ரி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் வந்து ப்ரைஸ் வந்து குறையும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இன்வென்ட்ரியோடைய கான்செப்டு. இப்போ போனதை விட குறைவாக இருக்குன்னு வந்து கணிச்சிருக்காங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து போட்டுருவாங்க இந்த இதை. ஸோ ஒரு நாள் முன்னாடி போட்டோன்னா அதுக்கான ட்ரேடு ஃபுல்லாகவே அதுக்கே நடந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்காஸ்ட்டுக்கும் இப்போ ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு 4 கேட்டகரியில் வரும். என்ன அப்படின்னா, இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட ஃபோர்காஸ்ட்டே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபோர்காஸ்ட்டே வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதில் கணிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 20 பேரல் இருக்குது, ஆனால் 22 பேரல் வரைக்கும் வந்து இந்த வாரம், இது வந்து போன வாரம் 20 பேரல் இருந்திருக்கு. இந்த வாரம் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சிருக்காங்க, 22 பேரல் இருக்கும். இந்த வாரம் கையிருப்பு வந்து அதிகமாக இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. அப்போ ப்ரைஸ் வந்து குறையும். கையிருப்பு அதிகமாக ப்ரைஸ் வந்து குறையும். இப்போ ஆக்சுவல் எவ்வளோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, 24 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ரைஸ் வந்து டைரெக்டாக குறையும். சரி, இப்போ இன்னொரு ரெண்டாவது ஒரு முறையில் வந்து என்னென்னா, இவன் போன வாரம் வந்து 20 இருந்திருக்கு. இந்த வாரம் போன வாரத்தை விட இந்த வாரம் கையிருப்பு வந்து குறைவாக இருக்கும், அதாவது 18 பேரல் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இவன் 18 பேரல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவல் ரிலீஸ் எவ்வளவு, ஃபோர்காஸ்ட்டுக்கு இப்போ 18ன்னு போட்டனாலே இதுக்கான ட்ரேடு எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கும். இப்போ முதல்ல வந்து நெகட்டிவாக போட்டிருக்காங்க,
கையிருப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு போட்டனாலே நெகட்டிவாக நடந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கையிருப்பு குறைவாக இருக்கும் 18 இருக்கும் அப்படின்னாலே ஃபோர்காஸ்ட்னாலே அதுக்கு ஒரு நாள்லேயே அந்த ட்ரேடெல்லாம் முடிஞ்சிருக்கும், அதுக்கான ட்ரேட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ டேட்டா ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபோர்காஸ்ட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அதை பார்க்கணும். ஓகே, ப்ரீவியஸ்க்கும் வந்து பார்க்கணும், ஃபோர்காஸ்ட்டுக்கும் வந்து பார்க்கணும். இப்போ ஆக்சுவல் டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஃபோர்காஸ்ட்டை விட எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது, ப்ரீவியஸை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதை வந்து பார்க்கணும். ப்ரீவியஸை விடவும் கம்மியாக இருந்துச்சு, ஃபோர்காஸ்ட்டை விடவும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபோர்காஸ்ட் வந்து எவ்வளோ 18 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சுவல் ரிலீஸ் வந்து எவ்வளவு 15 இருக்குது. அப்போ இது ரெண்டை விடவும் கம்மியாக இருக்குது. ப்ரீவியஸ் 20, ஃபோர்காஸ்ட் 18, ஆனால் ஆக்சுவல் ரிலீஸ் வந்து 15. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 100 ப்ரீவியஸாக வந்து இருக்கிறது வந்து 100ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ணது எவ்வளவு 15 வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ரிலீஸ் வந்து எவ்வளவு ஃபோர்காஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான். இப்போ 50% வரும்னு காமிச்சிருக்காங்க, ஆனால் 50% வருங்கிறதுக்கான ட்ரேடு தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு மாட்ரேட். இந்த மாதிரியான இதில் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து 4வது ஸ்கினாரியோ வந்து என்னென்னா, இப்போ 100 இருக்குது, ஃபோர்காஸ்ட் பண்ணது வந்து பாசிட்டிவாக ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரிலீஸ் ஆனது வந்து எவ்வளவு நெகட்டிவாக ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸை விடவும் நெகட்டிவாக 105 அதிகமாக கையிருப்பு, ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு அப்படியே ராங்காக வந்து வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்கான நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி 4 ஸ்கினாரியோவில் வந்து மார்க்கெட் நடக்கும். அதே போல் ஒரு 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 டைம் போகும்போது மறுநாள், ஏன்னா எல்லாமே வந்து இது வந்து யூகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய மார்க்கெட்டு. நாளைக்கு ஒரு டேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய ஃபோர்காஸ்ட்டை வச்சு இன்றைக்கே எல்லா ட்ரேடும் நடந்து முடிஞ்சிடும். இப்போ இன்றைக்கி இன்வென்ட்ரி டேட்டா வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் நாளைக்கு வந்து ஒரு சைனாவுடைய டேட்டா வந்து நல்ல ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் டேட்டாவாக ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா தான் க்ரூட் ஆயிலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. இப்போ அந்த நாடு வந்து அதனுடைய வளர்ச்சி விகிதம் கம்மின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்ன தான் பாசிட்டிவாக ரிசல்ட் வந்தாலும் கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மேலே ஏறிட்டு சடனாக திரும்பி கீழே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இப்போ டேட்டா என்ன தான் பாசிட்டிவாக ரிலீஸ் ஆகுது, திடீர்னு வந்து ஒபாக் மீட்டிங்கில் வந்து நாங்கள் வந்து இப்போ இதை வந்து இன்வென்ட்ரியை வந்து நம்ம வந்து இந்த அவுட்ஃப்ளோ வந்து நான் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்வென்ட்ரி டைமில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து இன்வென்ட்ரி டைமில் புதுசாக இருக்கவங்க ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இன்வென்ட்ரி டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பியும் ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். முதல்ல ஃபோர்காஸ்ட் வந்து என்ன மாதிரி வந்திருக்காங்க, இன்வென்ட்ரிங்கிறது வந்து கையிருப்பு குறைய தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே ஏறும். இப்போ இதிலேருந்து இது குறைய போகுது அப்படின்னா மைனஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதையும் விட திருப்பியும் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் வந்து எவ்வளோ வந்திருக்கு 7 இப்போ ஆக்சுவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்போ 5ன்னு இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க கணிச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு -1.2ன்னு வச்சுக்கோங்களேன். 7ல் -1.2 எவ்வளவு 5.8 சரியா. இப்போ 5.8 விட கம்மியாக இதில் வந்து 5ன்னு வந்திருக்கு, அப்போ ஸ்ட்ராங் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதனுடைய டேட்டா வந்து இப்படி தான் நம்ம இது பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக புதுசாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.